இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இது 18th ஆகஸ்ட் சண்டே விலாகு. சண்டே ஈவினிங் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். நவி ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனால் அவளுக்கு பாஸ்தா தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட 2 டைப் ஆஃப் பாஸ்தா இருந்தது, ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அதனால் ரெண்டையும் நான் தனித்தனியாக வேக வச்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் நல்ல வேகும் போதே உப்பும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டர் விட்டுட்டு அதில் வெங்காயத்தை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பவுடர் எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சமாக கோதுமை மாவு அண்ட் கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுடர் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் விட்டாச்சு. பால் விட்டதுக்கப்புறம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கப்புறம் பாஸ்தா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாஸ்தாவை நவிக்கு சாப்பிட கொடுத்தேன். அவள் சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் மொட்டை மாடியில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மாடிக்கு போயிருந்தோம். மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் 2 பேரும் காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தோம். அதுக்கப்புறம் நவிக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருந்ததுனால ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். நவியும் அன்னையோட ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த நாள் ஸ்கூல் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டா. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கு டே எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.